வெல்கம் டு Suduthanni. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீதமான இட்லியை வச்சு ஒரு சூப்பர் ஃப்ரெஷ்ஷான மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுறதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் மீதமான இட்லியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. நான் இன்றைக்கி 4 இட்லி தான் வச்சு செஞ்சுட்ருக்கேன். ஸோ அதனால் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இட்லி கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா இந்த மசாலாவோட அளவை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கோட் ஆகி அந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிடலாம். லைட்டாக இது கலர் மாதிரி வரும். அப்போ இதில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இது கூடயே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். மிளகாய்த்தூள் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப வரைச்சிரும். ஸோ 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நம்ம சாஃப்டாகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த இட்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி மீதமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி டிஷ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.